Watch full episodes on Jio Hotstar. ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா இஸ் ஹியர். உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ருத்ரா, உண்மை என்னன்னு நான் சொல்றேன். ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா ஆக போறோம் உண்மையான ராஜா. இந்த ரிங் இல்லாம என்னால ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள போய் சர்வை பண்ண முடியாது. அப்படி போனா நான் அழிஞ்சு போயிடுவேன். ஒருவேளை நான் ரிங்கு போட்டுட்டு போனா நான் ஹியூமன் ரூபத்துல மாறி நிரந்தரமா அமரரா இருந்துருவேன். அதுக்கப்புறம் என்ன யாராலையும் என்ன அழிக்க முடியாது. என்ன இல்ல நம்பல பப்பட் ராஜா, நம்பல. நாங்களும் உங்க கூட வருவோம். ஆமா, நம்மள இனிமே யாராலையும் அழிக்கவே முடியாது. 36 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல கூட பாக்கி இருக்கு. Thank you for your help, ருத்ரா. ரிங் எங்க தான் இருக்கு இந்த வேர்ல்டுல? அப்புறம் இந்த 36 மணி நேரம்ன்ற விஷயம் என்ன? ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் 2 வாட்டி இந்த ஃபர்கடன் வேர்ல்ட் அதோட போர்ட்டல் ஓபன் ஆகும். ஒரு வாட்டி ஹியூமன் வேர்ல்டுல இருந்து உள்ள வர்றதுக்கு. அப்போ உங்களை நான் உள்ள அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் சரியா 36 மணி நேரம் கழிச்சு 2வது வாட்டி போர்ட்டல் ஓபன் ஆகும் இந்த வேர்ல்டுல இருந்து வெளியே போறதுக்காக. அது வழியா இப்போ நான் வெளியே போவேன். ஆனா நீங்க வெளிய போய் என்ன பண்ணுவீங்க? உங்களோட உலகம் எங்க தானே இருக்கு. இல்ல, என்னுடைய உலகம் இங்க இல்ல. என்னுடைய உலகம் அது. எங்க இருந்து நீ வந்தியோ அதுதான். ஆமா, நான் அந்த உலகத்துக்குள்ள போய் மனுஷங்களை பழி வாங்க விரும்புறேன். அவங்க எங்களை பயன்படுத்திட்டு மறந்துடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதிங்க, நன்றி கெட்டவங்க. ஆமா, நான் இப்போ இந்த ரிங்க போட்டு யாரெல்லாம் டச் பண்ணுவானோ அவங்க அவங்களுடைய ஞாபக சக்தியை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை பூரா ஹியூமன்ஸ் என்ன பப்பட்டாக்கி அவங்க விரலுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆட வச்சாங்களோ அதே மாதிரி இப்ப நான் உலகத்துல உள்ள எல்லா மனுஷங்களையும் என்னோட விரலுக்கு ஏத்த மாதிரி ஆட வைப்பேன். ஆமா. துரோகி, செல்ஃபிஷ். நாங்க உன்னை இந்த ரிங்க எடுத்துக்கிட்டு போக விட மாட்டோம். நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? அட கடவுளே, என்னது இது? வருண், நீதான் வருண். நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த துரோகி பப்பட் ராஜா. ரிங் அதோட கலக்கலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கேளு கண்ணா, உன்னோட பேரு வருண்.
அங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்காருல்ல அவருதான் உன்னுடைய அப்பா. போ போ உன்னுடைய அப்பாவோட மடியில ஏறி உக்காரு. அப்பா அப்பா என்ன பண்றான் இவன்? அப்பா வருண், நான் உன்னோட அப்பா கிடையாது. கீழே இறங்கு. ருத்ரா, உன் ஃப்ரெண்டோட நிலைமைய பார்த்து விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் யார தொட்டாலும் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடும். சாரி, ஐ அம் so sorry. நான் உன்னை ஏமாத்திட்டேன். ஆனா இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது. பாய் பாய். பப்பட் ராஜா நில்லு. அப்பா அப்பா வீட்டுக்கு வாங்க. மம்மி எங்க? நம்மளுடைய வீடு எங்க இருக்கு? நன்மை செஞ்சா பப்பட் ராஜா தீமை செஞ்சுட்டாரு. இப்ப நானே ஒரு குழந்தை. ஆனா இந்த குழந்தை எப்படி நான் சமாளிக்கிறது? ருத்ரா, சீக்கிரம் போய் அவரை தடுத்து நிறுத்து. 36 மணி நேரத்துல அவர் மட்டும் இல்ல, நீயும் வெளியே போயே ஆகணும். ஒருவேளை நீ அந்த போர்ட்டலை விட்டு வெளியே போகலன்னா அப்புறம் நீயும் இங்க 100 வருஷத்துக்கு மாட்டிப்ப. இப்ப என்னால பப்பட் ராஜாவை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா ரிங் போட்டதுக்கு அப்புறம் அவர் என்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவரா மாறிட்டாரு. நீங்க இங்கேயா இருங்க. நான் ரிங்க 36 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது இங்க அனுப்பி வைக்கிறேன். அட, நான் எங்க போங்கப்பா. ருத்ரா ருத்ரா, நீ என்ன அவ்வளோ லேஸ்ல போக விட மாட்டல்ல. ஆனா உன்னை தடுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கேப்டன் ஃபுட்பால், நீங்க எங்க கூட தான் விளையாடுவீங்க, அப்புறம் எங்களையே மறந்துடுவீங்க, அப்புறம் ஏதாவது ஒரு மூலையில எங்களை தூக்கி போட்டுருவீங்க. இன்னைக்கு உங்களை நாங்க முழுசா பழி வாங்க போறோம். அது உங்களோட இடம், டைமும் உங்களோடது. ஆனா இது எங்களோட இடம், அப்புறம் டைமும் எங்களோடது. ப்ளீஸ் சைடு ஆயிடுங்க. எங்க கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பா எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும்ப்பா. எனக்கு சாப்பாடு கொடுங்க. பைரா, இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்போ. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். இந்தா. ரெடியா? ஒருவேளை நீ இதுதான் விரும்பினா then I am ready. அப்பா கோல் போட்டுட்டாரு. அப்பா கோல் போட்டுட்டாரு.
ருத்ரா அவரு நேரத்தை கடத்திட்டு இருக்காரு. 36 மணி நேரம் ஆனதும் அவரு கிளம்பிடுவாரு. போர்ட்டல் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே மைரா. என்னாச்சு? வருண் ரங்கீலா சீக்கிரமா வாங்க, அவர் ஓடிட்டு இருக்காரு. அப்பா பசிக்குது, சாப்பாடு கொடுங்கப்பா. அட ஏன் சாப்பாடுறாமா? உனக்கு சோறு போடுறதுக்காகவே நான் வேலைக்கு போனோம் போலயே. பப்பட் ராஜா, ஒருவேளை நீங்க எனக்கு அந்த ரிங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன். ராஜாதி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜா, அப்புறம் ஒரு மெஜிசியன் கூட. என்கிட்ட டைம் இல்ல, அதனால நான் போராட விரும்பல. நான் வெறும் உன்னை போர்ட்டல் ஓபன் ஆகிற வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கேன். போர்ட்டல் ஓபன் ஆனதும் நான் அப்படின்னு கிளம்பி போயிடுவேன். நான் இல்ல, நம்ம பப்பட் ராஜா, நம்ம கிளம்பிடுவோம். நம்ம தான். ரங்கீலா பாரு, உனக்காக நான் ஒரு gift தேடி வச்சிருக்கேன். உன்னோட ப்ரோ. அட இது என்னோட தொடப்பம் தான். ருத்ரா பாரு, இதுல என் பேர் எழுதி இருக்கு. சரியா அடையாளம் கண்டுபிடிச்ச ரங்கீலா, நான் உன்னோட தொடப்பம் தான். ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, நீ எப்படி என்ன யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டஸ்ட்பின்ல போட்டேன்னு. அதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? இன்னைக்கு பழி வாங்கறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அட இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு என்ன இப்படி உதைக்கணுமா? நான் மட்டும் இல்ல, என்னோட கூட்டாளிகளும் சேர்ந்து அடிப்பாங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். அட நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். ருத்ரா என்ன காப்பாத்து. எங்க ஓடுறீங்க? நான் இனி வரைக்கும் எதை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தேனோ அதுதான் என்ன இப்ப தோச்சிட்டு இருக்கு. பாத்தியா ருத்ரா, இந்த உலகத்துல ஹியூமன்ஸ் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு. நீங்க பொருள்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவீங்க. நான் அதுக்காகத்தான் பழி வாங்க போய்கிட்டு இருக்கேன். வெறுப்ப நீங்க தான் பரப்பி இருக்கீங்க, இதுங்களை நீங்க தான் தூண்டி விட்டு இருக்கீங்க.
அப்பா, எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்களா? எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்களா? தேங்க் யூ கண்ணா, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. அவங்கள அடி விடாத. Amazing, amazing, wonderful. Gateway to Human World portal open ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எஸ், நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நானா இல்ல நம்மளா? நம்மளது சார்மி, நம்மளுடையது. நீ அடிக்கடி என்ன தடுத்துக்கிட்டு இருக்காத. நீங்க 2 பேரும் இல்லாம என்னால எங்கேயும் போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட், போர்ட்டல் ஓபன் ஆயிட்டு இருக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஃபீஸ் கூட தரணும். நான் உங்களை எல்லாரையுமே அழகழகா போட்டோ எடுத்து கொடுப்பேன். ஸ்மைல் ப்ளீஸ். ருத்ரா, இப்ப கேளு. உன்னால இப்ப பேச மட்டும்தான் முடியும், மேஜிக் பண்ண முடியாது. பீம் கீழே வர்ற வரைக்கும் நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிக்கோ. பேசு பேசு பேசு. ஏன்னா நான் ராஜாதி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜா, உண்மையான ராஜாவா ஆக போறேன். சார்மி, ஆலோமேன், இந்த உலகத்தை கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுக்கணுமா? நாங்க உங்க கூட வரலையா? சார்மி, சார்மி, நீ அங்க வந்து என்ன பண்ணுவ? என்கிட்ட இந்த ரிங்கோட மேஜிக்கல் பவர் இருக்கு. ஆனா நீங்க அங்க எப்படி சர்வே பண்ணுவீங்க? ரிங் இல்லாம மேல போனதும் பஸ்பமா ஆயிடுவீங்க. சீட்டர், லாயர், செல்ஃபிஷ். நீ இத்தனால எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? எப்பவுமே நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்க. நான் சொன்னது சரிதான். நான் சொன்னது நான் போவேன்னு. அப்புறம் பாருங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். நான் கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜா. பர்ஃபெக்ட் ராஜா, நீங்க மனுஷங்களை தப்பா நினைச்சிட்டீங்க. எந்த பொருட்களை நாங்க யூஸ் பண்ணி விட்டுறோமோ அதுல உயிர் இருக்காது. நீங்க ஃபர்காட்டன் வேர்ல்டுக்கு வந்து அலைவ் ஆயிடுவீங்கன்னு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. உங்களுக்கு உயிர் வரும்னு தெரியாது. ஹியூமன்ஸ் எத்தனை பெட்ஸ் வளர்க்குறாங்க, அதை யாராவது விட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? மனுஷங்க ரொம்ப நல்லவங்க. இல்ல, ராங் ருத்ரா, ராங். மனுஷங்க செல்ஃபிஷ், சுயநலவாதிங்க, நன்றி கெட்டவங்க, பயன்படுத்திட்டு விட்டுருவாங்க. நான் உங்கள பழி வாங்கியே தீருவேன். நன்றி கெட்டவங்க, செல்ஃபிஷ் எல்லாமே நீங்க தான். சார்மி அப்புறம் ஹோலோ மேடம் விட்டுட்டு போறீங்க. டீம், இவங்களையே நீங்க விட்டுட்டு போறீங்க. சொல்ல போனா உண்மையான செல்ஃபிஷ் மேன் நீங்க தான், மனுஷங்க இல்ல. நம்ம இதுல ருத்ராவுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அவரை தடுத்து நிறுத்துங்க. ஹாய் கேமரா, நீ போட்டோ எடுக்கும் போது நாங்க யாருமே சீஸ் சொல்லல. மறுபடியும் எட ப்ளீஸ். முதல்ல சீஸ்ன்னு சொல்லு. ஓகே, நவ சே சீஸ். சாரி கேமரா, இப்போ போட்டோ எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. ருத்ரா, உன்னோட மேஜிக்கல் பீம்ஸ் இந்த போர்ட்டலுக்குள்ள வராது. நீ மேஜிக் பண்ணணும்னா நீ இந்த பீம்குள்ள வரணும். நீ உள்ள வந்தா நீ ஸ்வாக ஆயிடுவ, புரியுதா? அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட ருத்ரா. லூசர், லூசர், ருத்ரா இஸ் எ லூசர். ருத்ராவோட வயசு அப்புறம் ருத்ராவோட மேஜிக்க பார்த்து என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ருத்ரா, வேணாம். Zibaiska production cover creato. ருத்ரா!
இல்ல, விடு விடு, என்ன விட்டுரு விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு, வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, என்ன விட்டுரு ப்ளீஸ். லிவ் மீ ப்ளீஸ் ருத்ரா, ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுரு. ருத்ரா, போதும். இப்போ அந்த போர்ட்டல் மூட போகுது. அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீ இங்க மாட்டிப்ப. தேங்க்யூ ருத்ரா, உன்னை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் டு யூ ஆல். அங்க பாருங்க, ஹோட்டல் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்பா அப்பா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பொழைச்சா வீட்டுக்கு போவோம், அப்படி பொழைக்கலன்னா சாமி கிட்ட தான் போவோம். ருத்ரா, எல்லாரும் வாங்க வாங்க. தாத்தா, நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இல்லனா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. நல்லது பண்றவங்களுக்கு என்னைக்குமே நல்லது தான் நடக்கும். நம்ம சன் சிட்டிக்கு எப்போ வந்தோம்? நம்ம ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல தானே இருந்தோம். நான் என்ன மிஸ் பண்ணேன்? அட, ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல இருந்து வெளிய வந்ததும் வருண் மேல பண்ண மேஜிக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா ரங்கீலா கிட்ட கேளு. ரங்கீலா என்னுடைய அப்பாவா எப்ப ஆனாரு? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.